நிறைய பேர் சொன்னாங்க அவர் கூடயா வேண்டாப்பா அப்படின்னு சொன்னவங்கலாம் பெரிய பெரிய ஹீரோனிலாம் அவர் கூட நடிக்கிறதுன்னு சொல்லி கால் சீட்டு தானாக கொடுக்க வந்தாங்க. எல்லாத்தையும் மதிப்பார், எல்லாரையும் மதிப்பார். மதிக்காத ஒரு ஒரு எறும்பை கூட மதிக்கலன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்ல மனிதர் அவர். எவ்வளோ பேர் அவரை கேவலமாக திட்டினாலும் சரி அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். சரி விடுப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, அப்படி தானே அவ்வளோதானே விட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அப்படி கோவப்பட்டிருந்தா அப்பயே அவனை துரத்திருப்பார். அவனுக்கும் வாழ்வு கொடுத்தாரு. இன்னைக்கு பெரிய ஆளு சூத்துன்னு பெரிய ஒரு ஆளாக இருக்கா பாம்பேல. எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய ஆள். அவர்ல எங்கள் வீட்டுக்கு வந்து என்னடா இன்னைக்கு ஷூட்டிங் வரலையே, என்னடா ஆச்சுன்னு வந்து உடம்பு சரியில்லை என்னன்னு கேட்டார் இல்லைங்களா. இப்ப விஜயகாந்த் சார்னாலே மக்கள் எல்லாம் சொல்றது அவரு ரொம்ப கோவப்படுவாருப்பா அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? அப்படிலாம் இல்லை. அதாவது தப்பு இருந்தால் கோவப்படுவார், தப்பு பண்ணிட்டா கோவப்படுவார், பொய் சொன்னா கோவப்படுவார். அப்படி அனாவசியமாக கோவப்பட மாட்டார். அப்படிலாம் ஒரு எல்லாத்தையும் கோபடமா இருந்தால் நம்ம கள்ளழகர் படம் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த கள்ளழகர் வந்து படத்தில் வந்து மதுரையில் அழகர் கோயில் தான் ஷூட் பண்ணினாங்க. அப்போ அந்த அழகர் கோயிலில் ஒரு பூசாரி மாதிரி ஒரு பையன் நல்லா சிறப்பாக ஹைட்டாக வேணும், பூசாரி செஞ்சுட்டு அவன் தான் வில்லனாக இருக்கும் அந்த படத்துக்கு. அதுக்கு நாங்கள் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தோம் வீட்டு. அப்போ கிடைக்கல, ஒரு பாம்பேலேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்து நாங்கள் நான் தான் வர வச்சு பார்த்து கேப்டன் கூட காமிச்சோம். ஏன்னா ஒல்லியாக இருந்தான். என்னடா இவன் என் கூட ஃபைட் பண்ண நல்லா இருக்கும், சரியாக இருக்குமான்னு பார்த்துட்டு, ஆனால் அப்படி கோவப்பட்டிருந்தா அப்பயே அவனை துரத்திருப்பார். அவனுக்கும் வாழ்வு கொடுத்தாரு. இன்னைக்கு பெரிய ஆளு சூத்துன்னு பெரிய ஒரு ஆளாக இருக்கா பாம்பேல. அவன் கூப்பிட்டு சரிப்பா உடம்புலாம் ரெடி பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு ரெடி பண்ணி சொல்லி ரெடி பண்ணி வச்சு அப்புறம் டைரக்டர் சொல்லி ப்ரொடியூசர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அவனையும் பால வச்சார் கேப்டன். அப்போ அந்த ஃபைட்டுக்கு சீனுக்கு எல்லாம் ரெடியான ஆப்பில் அவர் ரெடியாகி அப்புறம் இது கூட ஃபைட் பண்ணி இந்த படம் பிரம்மாதம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு தேட்டரில். அவ்வளோ ஒரு அந்த கோபம்லாம் அப்படி இருந்தாக்க அவனை வச்சிருக்கவே மாட்டார், படம் தூக்கி போட்டுருப்பாரு. உங்களை கோவப்பட்டு திட்டிருக்காரா? எத்தனை டைம் திட்டிருக்காரு. கரெக்டாக இருக்கணும், எல்லாமே சரியா இருந்தால் பிரச்சனையே இல்லை, தப்பு பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவார் அவர். இப்போ விஜயகாந்த் சாரை பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஆக்டர், அரசியல்வாதியும் கூட. தமிழகத்துல விஜயகாந்த்னா எல்லாருக்குமே தெரியும் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய பேர் இருக்கிற ஒரு மனுஷன் கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நடத்துவாரு? ஒருவேளை நான் பெரிய ஆக்டர் அப்படிங்கிற பந்தா இருக்குமா, இல்ல அரசியல்வாதிங்கிற பந்தா அதோட சேர்த்து நடத்துவாரா? எப்படி நடத்துவாரு? அவர் கூட நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு நான் வரல, ஷூட்டிங் நான் வரல அன்னைக்கு. அப்போ அடையாரில் எங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அப்போ வரல. அன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 11-12 மணி இருக்கும். நாங்களாம் இப்போ சின்ன வீட்டில் அங்கே கோடம்பாக்கத்தில் இருந்தோம். இந்த 12 மணிக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து இன்றைக்கி ஏன் ஷூட்டிங் வரல கதவுட்டு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு உடம்பு சரியில்லை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போனார். ஆமாம், அந்த டைமில் அவர் வர நேரத்தில் என்னை கேட்டு வெளியே போகிறத டக்குன்னு யாரோ பார்த்துட்டாங்க. என்னடா கேப்டன் மாதிரி இருக்காங்க, யாரும் வந்திருக்கான்னு சொல்லி நிறைய பேர் பின்னாடி ஓட வந்து பார்த்தாங்க. டக்குன்னு கார் ஏறி அப்புறம் போயிட்டார். அந்த மாதிரி குணம் உள்ளவர், எல்லாத்தையும் அது மாதிரி தான். எல்லாருக்கிட்டேயும் அந்த பாசத்தோடு தான் பழகுவார். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற அளவுக்கு அந்த வைக்கவே மாட்டார். அந்த மாதிரி எண்ணமே இருக்காது அவர்கிட்ட. ஏன் அவர்கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு பந்தா அது இது நம்ம பெரிய ஆள் அரசியல் அப்படி எல்லாம் மதிக்கிற போகிறாங்கலாம் அப்படி நினச்சிருந்தாக்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய ரசிக மன்றத்தோட தலைவர் ராமோஸ்வரன் சார் இறந்துட்டார். அவருக்கு வீடு அவர் தான் கொடுத்துருந்தாரு. அந்த வீட்டில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் இறந்த உடனே ரோட்டில் ரோட்டில் போயிட்டு அவர் உட்காந்துருந்தார், சேர் போட்டு உட்காந்துருந்தார். நாங்களாம் எல்லாத்தையும் வர வச்சு, நானும் அப்போ தான் வந்துக்கிட்டு இருந்தேன். வாப்பா நடராஜன் உட்கார வாங்கியிருந்தேன். அப்புறம் உட்கார வச்சேன். அவரே வந்து உட்காந்துமா அவர் உட்கார்ந்தே இருந்தார். கடைசி வரை உட்காந்துருந்து அவருக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போனார். அந்த மாதிரி என் நடிகர் திலகம், இவர் நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்தார் இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து நம்ம நடிகர் திலகத்துக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் இறந்த உடனே ஓடி என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அப்படிப்பட்டவர். அந்த மாதிரி அதை எதை எங்கே பண்ணணும் எதை எப்படி பண்ணணுங்கிறது எல்லாம் நல்லா அழகாக தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கக்கூடியவர். அவர் பந்தாவோட இல்லாமல் பாசமாக பார்த்துருக்காரு. பாசமாக பார்ப்பார், எல்லாத்தையும் பாசமாக பார்ப்பார். ஷூட்டிங் டைமில் சாப்பாடு வருது வைங்க, அந்த சாப்பாடு வந்தோன்னா எல்லாம் எடுத்து வச்சு ராஜின்னு ஒருத்தர் இருப்பார், மேக்கப் இருப்பார், வெங்கடேசன் இருப்பார், எல்லாம் எடுத்து வைக்கும்போது எல்லாரும் யார் பக்கத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு பகிர்ந்து சாப்பிட வைப்பார். அவர் மட்டும் எடுத்து தான் மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. எல்லாமே இருக்கு எல்லாரும், அது டச்சப் பாயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு அவர் பண்ணுவார். இது நல்ல மனிதரை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இப்போ நாங்கள் இருக்கோம்.
இப்போ லொக்கேஷன்லாம் போவாங்க. இப்போல்லாம் கேரவன் கொடுத்துட்டுங்க. அப்போல்லாம் கேரவன் இல்லை, ரூம் கொடுப்பாங்க ட்ரெஸ்லாம் மாற்றுறதுக்கு. அப்போ ஷூட்டிங் அடுத்த ஷாட் ரெடியாக இருக்கும். அடுத்த ஷாட் ரெடியாக இருந்து என்ன பண்ணுவாருன்னா ட்ரெஸ்ஸு மாறணும். உடனே என்ன பண்ணார், ஒரு வெளியே இருந்துட்டு ஒரு 2 வேஷ்டி எங்கள் 2 பேர் என்ன வெங்கடேஷன் எல்லாத்தையும் பிடிக்க சொல்லிவிட்டு ட்ரெஸ் டக்குன்னு மாற்றிட்டு டக்குன்னு ஷாட்டுக்கு ரெடி ஆகிடுவார். ப்ரொடியூசர் எந்த வகையிலையும் லேட் பண்ண விட மாட்டார். அந்த மாதிரி சுப்பையா சார் ஒருத்தர் இருந்தார், அவரோட கூட இருந்தார் சுப்பையன் இன்னும் இருக்கார். அவர் நல்லா பேசுவார் போவார். அவருக்கு ஒரு பெரியண்ணன் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு, சுரி சார் வச்சு பண்ணி கொடுத்தாரு. தங்கராஜன் கூட இருந்தார், அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. நிறைய எவ்வளோ பேருக்கு நிறைய செஞ்சிருக்காரு அவர். இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் ஒரு கூட இருந்து பார்த்து நெகிழ்ந்து போன ஒரு விஷயம் என்னாச்சு, என்ன மனிதன் இப்படி பண்ணுறாரேப்பா அப்படின்னு? அதுதான் இப்போ ட்ரெஸ்ஸு பண்ணார். இப்போ ஷூட்டிங்கில் ட்ரெஸ்லாம் பண்ணார்ல, அது ஒன்று. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தார் இல்லைங்களா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவரெல்லாம் வர வேண்டிய தேவையே இல்லைல்ல. எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய ஆள். அவர்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னடா இன்றைக்கி ஷூட்டிங் வரலையே, என்னடா ஆச்சுன்னு வந்து உடம்பு சரியில்லை என்னன்னு கேட்டார் இல்லைங்களா. அது அன்றைக்கி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்ததில்லை. அதை விட என்ன ஒரு மனுஷன் திடீர்னு இப்போ இந்தியாவின் பிரதமர் மோடியா வந்தால் நமக்கு எப்படி இருக்கும், நம்மளை பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது எனக்கு. அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப கோவப்பட்டாலும் கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மொட்டு போட்டாலும் மோதிரக்கையில் மொட்டு போடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேப்டன் அவர். அதாவது வந்து கோவப்பட்டாலும் நல்ல குணங்கள் நிறைய இருக்குது, கோவம் கொஞ்சமாக தான் இருக்குது. அது வந்துட்டு அப்படி டக்குன்னு மறைஞ்சிடும். அப்புறம் திருப்பி அந்த கோவப்பட்டதை மறந்துடுவார். அப்போ திட்டுவார், டே வாடா என்னடா அந்த இதியாண்டா செய்யலண்ணா அப்படின்னு, இப்போ தான் திட்டிங்க, வாடா சீடா திட்டாங்க அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார் அவர். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். அந்த மாதிரி அவர். இப்போ விஜயகாந்த் சார் கூட நீங்க ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. அவர் கூட அந்த டிராவல் எப்படி இருந்தது சார்? ஏன்னா இப்போ விஜயகாந்த் சார் வந்து இல்லை, ஸோ இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு, அந்த டிராவலும் எப்படி இருந்தது? அவர் கூட டிராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நல்ல விஷயங்களை திரையுலகத்தில் என்னென்ன நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் அவர் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவர் இல்லாத இந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா அவ்வளோ இயர்ஸா அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ 1 இயரா அவர் இல்லை, ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது இல்லையா? கண்டிப்பாக உண்மைதான். அவர் இல்லாமல் இருக்கிறது மனசு சங்கடமாக தான் இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த எல்லாருக்கும், அவரு கூட இருந்த அவரோட ரசிகர்களுக்கும், பின்ன திரையுலகத்துக்கும் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னா அது போகிறது இல்லை. அது கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவரை எப்பயுமே நினச்சிட்டே இருக்க அந்த மனசு இருந்துகிட்டே இருக்கு நமக்கு. இப்போ விஜயகாந்த் சார் அவர்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்திருப்பீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பெரிய நடிகர். அப்போ உங்க மைண்ட்ல என்னென்னலாம் ஓடுச்சு, ஐயோ இவ்வளவு பெரிய நடிகர் கிட்ட போய் நம்ம சேர போறோமே, இவர் எப்படி இருப்பார் அப்படி இருப்பார், ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்களா? அப்படி இல்லை. நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் தான் பிறந்தேன். அப்போ நீலகிரி மாவட்டத்தினுடைய ரசிக மன்ற தலைவர் நான். அந்த பேசிக்கில் அவர் ஊட்டி ஷூட்டிங் வருவார். அப்போ போய் நான் பார்த்தேன். அப்போ என்கிட்ட பேசுவார், போவார், வருவார், இப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், இந்த மாதிரி நான் சென்னைக்கு வரேன், நடிக்கணும், ஒரு ஆசையாக இருக்குது, வரட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி வாப்பா பார்த்துக்கலாம்னு சொன்னார். அந்த சார்பில் தான் அவரோட எனக்கு பழக்கவழக்கம் கிடைச்சது. எப்படி இருந்தது அந்த ஜேர்னி அவர் கூட ஒர்க் பண்ணது? ரொம்ப அருமையாக இருந்தது. அவரோட நட்பு, அவர்கிட்ட பேசுறது, அவருக்கு எங்கிட்ட பேசுறது, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் எனக்கெல்லாம் ஒரு நான் எங்கேயும் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அப்படியே ஒரு அன்பாக பேசுவார், பாசமாக பேசுவார், நல்ல விஷயத்தை அடிக்கடி எடுத்து சொல்லுவார். இப்போ சினிமால வந்து அவர் பேரை கேட்டாலே ஐயோ அவரோட படமா செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு இப்ப வரைக்கும் மக்கள் சொல்றாங்க. ஆனா அவரோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது? ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர் வந்து தன்னுடைய முயற்சியில தான் அவர் கடந்து வந்து தன்னுடைய வெற்றிக்கான வழிகளை அவரே வகுத்துக்கிட்டாரு. அதுக்கு அப்புறம் தான் நிறைய தயாரிப்பாளர் அவரை பார்த்து இவர்கிட்ட ஏதோ ஒரு கண்ணுல பவர் இருக்கும், கண்ணுல அவருக்கு பார்த்தாவே போதும், ஒரு கண்ணு கம்பீரமான ஒரு கண்மா இருக்கும். அவரோட திரும்புறது, போறது, வர்றது எல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 சிங்கம் மாதிரி இருப்பார் எப்பயுமே. அதுல தான் அவர் எல்லாருக்கும் பிடிச்சி போயிட்டு நிறைய படங்கள் அவருக்கு வாய்ப்பு வர ஆரம்பிச்சது. இந்த போலீஸாக நடிக்கிறது, இன்ஸ்பெக்டர் நடிக்கிறதுலாம் அந்த மாதிரி கேரக்டர்லாம் அவர் ரொம்ப அழகாக அவர் பண்ணுவார். ஒரு திறமைசாலி. அந்த கேரக்டர் எல்லாம் அவருக்கே உரித்தான கேரக்டர்ஸா இருக்கும். ஏத்துக்குவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தா ஒரு போலீஸ் அதிகாரியா, ஒரு ஐஜியா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி,
அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த கேரக்டர் வந்து அழகாக ஏற்றுக்குவார், உடம்புல ஏற்றுக்கிட்டு அது மாதிரி தன்னை தயார்படுத்திக்குவார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட இனிஷியல் ஸ்டேஜ் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து என் கேள்விக்கு என்ன பதில். அந்த படத்துல வந்து சில நாள் ஷூட்டிங் போயிருக்காரு, அப்புறம் சில காரணங்களால அவர் அந்த படத்துல இருந்து நீக்கிட்டாங்க. குறிப்பா அந்த படத்தோட ஹீரோ கூட ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவ்வளோ தூரம் எனக்கு அவ்வளோ சரியா தெரியாது. அது வந்து எப்படி போனது என்ன வந்தது எனக்கு ஒன்றும் சரியாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த படத்தில் இப்போ நிறைய படங்கள் இப்போ வந்து தயாரிப்பாளர்லாம் புக் பண்ணுவாங்க ஹீரோவை ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரி எல்லாம் ரெடி பண்ணி போகும்போது இடையில ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு வேற ஒரு ஹீரோவை போட்டு கட் பண்ணுவாங்கல்ல. அது வந்து நம்ம எப்படி பண்ணாங்க, அது தயாரிப்பாளர்களும் தெரியல, தெரியும். இப்போ அவரோட ஆரம்ப காலகட்டங்கள் கஷ்டமானதுன்னு தான் நீங்க சொன்னதுல இருந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ அந்த டைம்ல வந்து பீக்ல இருந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து நான் அவர் கூட நடிக்க மாட்டேன், அவர் கூட நடிச்சா அந்த படங்கள் எல்லாம் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமே. அதெல்லாம் எப்படி அவர் டேக்கிள் பண்ணி வந்தாரு? அவன் அப்படி சொன்னவங்க எல்லாம் திருப்பி அவர் கூட நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க அவர் கூடயா வேண்டாப்பா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் திருப்பி அவரோட படங்கள்லாம் பார்க்க 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 பெரிய பெரிய ஹீரோனிலாம் அவர் கூட நடிக்கிறேன்னு சொல்லி கால் ஷீட்டு தானாக கொடுக்க வந்தாங்க. அது எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாரு? அது வந்து அவரோட முயற்சி, அவரோட திறமைங்க, அவரோட நடிப்புங்கிறது வந்து இயல்பா அவர்கிட்ட அப்படி இருக்குது. உள்ளத்தில் இருக்குது, உடம்புல இருக்குது, நட்டம், நரம்பு, ரத்தம் எல்லாம் என்ன சொல்லுன்னு தெரியல, அந்த இயல்பு அவர்கிட்ட இருக்குது. எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணுங்கிற ஒரு ஒரு நேச்சுரலிட்டி அவர்கிட்ட இருக்குது. நடிப்பு தான் உயிரே கொடுப்பார். அதுதான் எல்லாரையும் ஈர்த்ததுன்னு கூட சொல்லலாம். இப்போ அவர் நடிப்புல இந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாரு, நிறைய படங்கள் பண்ணாரு, மக்கள் வந்து அவரை கேப்டன், புரட்சி கலைஞர் அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா மக்கள் வந்து அவரை சரியா பயன்படுத்திக்கலையோ? ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க கேப்டன் வந்து அவ்வளோ நல்ல மனுஷன், அவ்வளோ பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் இருக்கும்போது ஒழுங்கா அவரை பயன்படுத்திக்கலையோ மக்கள்? இல்லை, நல்ல கேப்டன். ஆரம்ப காலத்துல கேப்டன் நாங்கள் சொல்லும்போது சில பேர் அடி கூட வந்தாங்க, அடி கூட வாங்கியிருக்கிறேன். அப்படியா? அவர் கேப்டன் சொன்னதுக்கு இல்லைடா அவர் பெரிய கேப்டனா, எதுக்குடா கேப்டனா, அது கேப்டனா, இது கேப்டனா, கப்பல் கேப்டன் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாள்பட அவருடைய நல்ல விஷயங்கள், நல்ல படங்கள், மக்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும்போது அப்புறம் தான் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு ரைட் அப்படியா அப்படின்னு போனார். அந்த மாதிரி அவர்கிட்ட அப்படி ஒரு விஷயம் இருக்காது. இப்போது படங்களில் நடிக்கிறத விட்டுட்டு, ஏன்னா அவர் படங்களில் எவ்வளோ பெரிய ஹீரோவாக நடித்தார், மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணார், அந்த கேரக்டரெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நிஜமாவே நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியலுக்குள்ளே வந்தார் இல்லையா? எப்போ அந்த டிசிஷன் எடுத்தாரு நான் அரசியலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு? உங்ககிட்ட அதை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாரா? ஃபஸ்ட்டு படம் பேரரசு படம் ஃபஸ்ட்டு படம் அவர் பண்ணார். அப்போலாம் அவர் கூட தான் இருந்த புள்ளா ஒரு படம் பண்ண போகிற நடராஜன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சரிங்க நன்றி. அப்புறம் வல்லரசு தான் டைரக்ட் கதையெல்லாம் சொன்னார், எல்லாம் பண்ணாங்க, பேசினாங்க. அந்த படம் பெரிய வெற்றியும் கிடைச்சிது. அவர் சொந்தமாக எடுத்த படம் வந்து நல்லா பெரிய வெற்றி கிடைச்சிது. அவர்கிட்ட ஒரு குணம் இருக்குங்க. என்னென்னாக்கா வந்து இப்போ யாராவது சென்னைக்கு வராங்க, அவங்கக்கிட்ட போய்ட்டு அடிக்கடி சொல்லுவார் மாட்டேன். அவங்ககிட்ட போய் அவன் வந்து வழி கேட்பான். சார் எங்கே சார் கோடம்பாக்கம் போகணும், கொஞ்சம் வழி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. உனக்கு கோடம்பாக்கத்தில் இருக்கிற யாரை கேட்குறாரு, என்ன பண்ணுறாரு, அந்த விஷயம் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் வழி சொல்லணும். அப்படி தெரியல சார், நீங்கள் யாரை பக்கத்தில் கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிடணும். தெரிஞ்ச மாதிரி அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டு அவரு போய் சுற்றி கஷ்டப்பட்டு அப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு வச்சுக்கூடாதுன்னு அந்த குணத்தை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். அந்த விஷயத்துல கூட பார்த்து பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு மனிதநேயம் உள்ளவர். அவர் அரசியலுக்கு போகும்போது உங்ககிட்ட சொன்னாரா சார், நான் அரசியலுக்கு போலான் இருக்கேன், ஒரு கட்சி தொடங்கலான் இருக்கேன், அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா? எக்மோர்ல பாலாஜி தியேட்டர்ல நாங்க டப்பிங் நடந்துட்டு இருக்கோம். எக்மோர்ல பாலாஜி சார் பழைய நடிகர் இருந்தாருல்ல, அவர் தேட்டர் ஒன்று இருந்தது எக்மோரில். ஓகே. அந்த தேட்டரில் வேற ஒரு படம் டப்பிங் நடக்கும்போது மத்தியானம் சாப்பாட்டு டைமில் சாப்பிட்டுக்கிட்டு அவர் கூட இருக்கும்போது நான் எடுத்து வச்சு கூட இருக்கும்போது எனக்கு சொன்னது மாதிரி அரசியலுக்கு நான் போகலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கும், மக்களுக்கு எதையாவது செய்யணும்டா, இப்படிடா ஆதரா இதரான்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அப்பயும் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த அம்மா மக்கள்கிட்ட போய் ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து என்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார். தேவையில்லைன்னாலும் அதை சொல்லிட்டே இருக்காரு. நீங்க அவர் கூட அவ்வளவு டிராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி உள்ளவர் எல்லாத்தையும் மதிப்பாரு, எல்லாரையும் மதிப்பாரு. மதிக்காத ஒரு எறும்பை கூட மதிக்கலன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்ல மனிதர் அவர்.
நல்ல மனிதர் இப்போ இல்ல. இப்போ அவரோட சினிமா வாழ்க்கையிலே பார்த்துட்டோம்னா நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு. டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்னு அவர் வளர்த்து விட்ட எல்லாருமே இப்போ வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. உண்மைதான் உண்மைதான். அது எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளமா பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது பெருமையா இருக்கு. அவர் கூட இருந்து இருக்கிறோம், நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நம்ம இழந்துட்டோங்கிற அந்த மாதிரி டைம்ல இந்த ஃபீல் வரும் நமக்கு. நம்ம விட்டுட்டுமே. குறிப்பா அவர் வளர்த்து விட்டவங்கல்ல வடிவேல் அவர்கள் கூட சொல்லலாம். ஆமா ஆமா. வடிவேல் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் உள்ள வந்து நிறைய கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் அதெல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் இப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்கேயுமே அவர் மேல கோவப்படல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நீங்க தான் அவர் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க. அதோட உண்மை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அவர் வந்து அவருக்கு எவ்வளவு துரோகம் பண்ணனாலும் சரி, அவரை பத்தி திட்டினாலும் சரி, அவரை பத்தி பேசினாலும் சரி, அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. சில பேர்லாம் அதை கேட்பாங்க, ஓ அப்படி பண்ணிட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்களா, சரி அது என்ன நம்ம பார்க்கலாம் அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. அப்படியாடா வடிவேல் பண்ணிட்டாப்ல, சரி விட்றா, பிரச்சனை விடலடா விட்றா, அப்புறம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா, எடுத்து வேண்டாம் விட்டுரு அப்படிதான் சொல்லிட்டு சாதாரண போயிடுவார். அது எப்படி அவர் எடுத்துக்கலாம்னு நமக்கே தெரியல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பேர் அவர் அசிங்கமாக திட்டினாலும் சரி, எவ்வளோ பேர் அவரை கேவலமாக திட்டினாலும் சரி, அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். சரி விடுப்பா, பரவாயில்ல அப்படி தானே, அவ்வளோதானே விட்டு போயிட்டே இருப்பார். அப்படிதான் அவரையும் அப்படியே விட்டு போயிட்டாரு. அவ்வளோ சர்ச்சைகள் வரும்போது கூட எதுக்குமே பதில் சொல்லு. வடிவேல்ட்டு ஏன்டா அப்படி பண்ண, காரை ஏன்டா ஆஃபீஸ் பண்ணி நிப்பாட்டி இருந்த, ஏன்டா அப்படி பிரச்சனை பண்ண, அப்படி ஏன் பேசுன அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வடிவேல் சட்டை போய் திருப்பி கேட்கவே இல்லை கேப்டன். என்ன மாதிரியான இடையூறுகள் எல்லாம் வந்துச்சு வடிவேல் சாரால விஜயகாந்த் அவர்களுக்கு? என்ன மாதிரி இடையூறுனாக்கா இந்த காரு சம்மந்தப்பட்டது தான் கொஞ்சம் வந்தது தவிர வேறு எந்த பிரச்சனை அவருக்கு கொடுக்க முடியாது. அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லையே, அவர் கேப்டன் கொடுக்குற அளவுக்கு இல்லையே, பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லையே அவர். இப்போ கேப்டன் அவர் இறந்தப்போ கூட வடிவேல் அவர்கள் வந்து பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட தான் கேட்கணும், இந்த மாதிரி செஞ்சு அவர் எனக்கு அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், அங்கே இருந்தாருன்னு பதில் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் கண்டிப்பாக பார்த்துருக்கணும், அவர் பார்க்க வரல. எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது, வரலையே அப்படின்னு. வளர்த்து விட்ட ஒருத்தர் வரல அப்படின்னு சொல்லி வரலன்னு சொல்லி அந்த வருத்தம் இருக்குது. நீங்க சொல்றத கேட்கும் போதே நம்மளும் அந்த பீரியட்ல இருந்திருக்கலாமோ, கேப்டன் கூட சேர்ந்து டிராவல் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு கேட்கிற எல்லாருக்குமே தோண வைக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வாய்ப்பு தேடி வர்றவங்களுக்கும் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மனுஷன் இப்போ இல்லை அப்படிங்கிறது வந்து சோகமான விஷயம்தான். பட் அவரை பத்தின நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும், மெமரிஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கேப்டனை பத்தி ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி நான் இப்போவும் சொல்கிறேங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார்.